இன்று தருமபுரி மாவட்டம் அரசு பள்ளியில் பார்த்திங்கன்னா ஒரு சக மாணவனை போட்டு அடிக்கிறான், மிதிக்கிறான். வீடியோ எடுக்கிறீங்களா, என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ரவுடித்தனம் பண்ணுறாப்புல. ஆசிரியர்கள் தடுத்தும் கேட்கல. அப்போ நீங்கள் கல்வி கற்க போனீங்களா இல்லை சண்டை போட போனீங்களா? இது கண்டிக்கத்தக்கது. பெத்த தாய் தப்பனை நினச்சி பார்க்கணும். உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்கன்றதை நினச்சி பார்க்கணும். நீங்கள் அடிச்சிங்களே அந்த தாய் தப்பனையும் நீங்கள் நினச்சி பார்க்கணும். இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. புரியுதுங்களா தம்பி? இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் வருகாலத்தில் நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு உங்கள் பெத்த தாய் தகப்பன் நினைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் அடிச்சிங்களே அந்த தாய் தகப்பனும் நினைப்பாங்க. அதை விட்டுட்டு சண்டை போட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் வீணாக போயிடும். இது கண்டிக்கத்தக்கது. பெற்றவங்களையும் சொல்லணும். இந்த மாதிரி ஆசிரியர்கள் அடித்தா மட்டும் வந்து கேட்குறாங்க. ஆசிரியர்கள் எதற்கு அடிப்பாங்க? நல்லதுக்கு மட்டும்தான் அடிப்பாங்க. தப்பு பண்ணால் அடிப்பாங்க. இப்போ அடி வாங்காதவன் டீச்சர்கிட்ட வருங்காலத்தில் ரோட்டில் அடி வாங்கிட்டு இருப்பான், ரவுடியாக மாறி நிற்பான். அதனால் ஆசிரியர்கள் மேலேயும் தப்பு கிடையாது. அடித்து வளர்த்தா தான் பிள்ளை நல்லா வளருவான். அடிக்காமல் விட்டோம்னா தருதலையாக திரிவான். இனிமேல் இதை மாற்றிக்கிறங்க. அந்த தம்பி செய்தது தவறு. இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த பையன்கிட்ட இந்த தம்பி மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன், வேண்டுகோளாக விடுக்கிறேன். சரிதானே மக்களே?